நல்லா கழுவுறீங்க. காலைல மழை வரும். கரெக்டாக 8 மணிக்கு கழுவுறது பக்கம் செம்ம ஜோரா மழை. மழையா? இன்னைக்கு முடியாது. பட் ஆனால் மழை பெஞ்ச மாதிரி இல்லையே. எங்க எரும மாடலாம். எரும மாடா? நான் என்ன மழையிலேயே படுத்திருக்கேன், நான் வீட்டுல படுத்திருக்கேன். பைத்தியம். சவுண்ட் கேட்காது. அவன் அங்கே உள்ள விண்டோ ஓப்பன்ல இருக்கு, எதுவுமே தெரியல. நான் கதவு இல்லைன்னா ஒரே தண்ணி ஊற்றுற சவுண்ட் கேட்குது. நீ செஞ்சுச்சா போறான்னு பார்த்தா திறந்து பார்த்தா ஃபுல்லு செம்ம மழை, செம்ம க்ளவுடாக இருந்துச்சு. சரி அவெல்லாம் சோழி முடின்னு சொல்லி கதவு மட்டும் திருப்பி பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீ என்னப்பா நீ தூங்கிட்ட, நாங்க தூங்குறதுக்கே 4 மணி ஆயிடுச்சு. அதுவும் காலை விரிச்சு தூங்குறல என்ன காத்தோட்டம். சரி குயிக்கா, இப்ப டைம் இல்ல, சீக்கிரம். ஆக்சுவலா நம்மளோட வாகனங்கள் மயில் வாகனத்தெல்லாம் எடுத்து வச்சாச்சு. கவரத்துக்கு உள்ள போடுறேன். தெரியுது, நீ மூடு. எங்களை நேசிக்கின்ற நல்ல பரம தகப்பனே, தகப்பனே, இந்த அருமையான காலை வேளையிலே தேவனை ஸ்துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க ஹalleluya. ரிவர் ரிவர் ரிப்பா சாலமன் பாப்பே. சரி உள்ள விட்டுச்சு. சக்சஸ். ஆமாடா, ஏன் ஃபுல்லா இருக்கு இன்னைக்கு? லீவ் சாட்டர்டே இல்ல, வீக்டேஸ்ல. அம்மா தப்பு பண்ணிட்டோம். மண்டே டியூஸ்டே அந்த மாதிரி தான் போகுது. நீ எனக்கு தான் கரெக்டா பண்ணிருக்க. P3 V6 P3 V6 வீக்டேஸ் வந்ததால இவ்வளோ சரி என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. 10ல வந்ததுனால இவ்வளோ பிரச்சனையா? என்ன பிரச்சனை? ஒரே கூட்டமா இருக்காங்கப்பா. எங்கே பார்த்தாலும் டேஸ்ட் த கொரியன் சிக்கன். கொரியன் மெக்டானல்டு போனா இது. எஸ் கண்டிப்பா. Hola gente, mueve tu cuerpo, hace soltar acá el alrededor. Será un 3, rompe la pio, tostada en Bagaloledo. Mamma Maria, night people do Maria. Mamma Maria, cheers on the glass of Maria. கான்செப்ட்லாம் தெரியல. சிக்கன் நல்லா இருக்குல்ல, ரீட் பண்ண போயிருக்காங்க. எஸ். இந்த வாழ்க்கையில சாப்பிடுறது நல்லாம சாப்பிடுறோம். ஆஹா. ஆனா எதுவுமே சூடா சாப்பிடுறது இல்ல. வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ள ஆறி போகுது. ஏன்னா நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் நல்லா நிறைய சாப்பிடுறாங்க அப்படி இப்படின்னு நினைக்கிறீங்க. எல்லா டைமும் நம்மளால வந்துட்டு எல்லாமே சாப்பிடுற இன்ட்ரெஸ்டும் இருக்காது. ஆஹா. ஒரே டைம்ல நிறைய ஸ்வீட்டும் சாப்பிட முடியாது, நிறைய கோல்டாவும் சாப்பிட முடியாது. வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? ஆக்சுவலா பிடிச்சி நம்ம சாப்பிடுறது வேற. இந்த இடத்துல நீ என்ன சொல்லணும்னா, சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. நம்ம ஃபுட்டுலாம் சாப்பிட்றோம், நிறைய வீடியோக்காக சாப்பிட்றோம்ல. சாப்பிடும்போது அந்த சாப்பாடு நம்ம லாஸ்ட்டாக சாப்பிடு ஒரு வீடியோவா எடுத்துட்டு சாப்பிடும்போது அந்த ஃபுட்டு எப்படி இருக்குன்றது நீ இந்த விஷயம் இதில் தான் நீ சொல்ல முடியும். சரிங்க. ஆமாவா? அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே. சொல்லணும் ஒன்னெல்லாம் வச்சுக்கிட்டு லாஸ்ட்டாக லைட்டாக அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் போயிடும். எதுவுமே நம்ம சுட அப்படியே வந்தோடனே சாப்பிட்றது எவ்வளோ இருக்கும். ஸோ அதுதான் அமையாது இந்த வாழ்க்கையில. நல்லா இருப்படா போடா. எல்லாம் அதனால சூடு பண்ணி எடுத்துட்டு வர போயிருக்காங்க, வந்துட்டானுங்க. பண்ணிட்டாங்களா இல்லை பண்ணி தர மாதிரி சொல்லிட்டாங்களா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லாவே இருக்கியா? அட நல்லா இருக்கும்போது ஆக்சுவலி மெக்சிகன் கொரியன் சிக்கன் சாசி சிக்கன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
என்கிட்டயும் சொன்னானுவலே. வேற மாதிரி எப்பவும் போல அச்சனமுக்குள்ள போவா, அப்படியே ட்ரெஸ் எல்லாத்தையும் பார்ப்பான், பார்த்துட்டு அப்புறம் திரும்பி பார்க்க வந்துருவா. திரும்ப இப்போ அதான் நடக்க போகுது. என்ன வாங்கவா போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும். அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? வழக்கம் போல பார்த்தாச்சு வந்தாச்சு. ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிக்கிட்டு படுறப்பா. எதுவும் பிடிக்கல போல, எதுவுமே நல்லா இல்லை போல. செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஸ்டார்பக்ஸ்க்கு வந்திருக்கோம். நீ பேசுறது எதுவுமே கேட்காது சத்தியமா. அப்புறம் ஊருக்கே கேட்கணும் பேசுறது. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டார்பக்ஸ்க்கு வந்து காஃபி வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கோல்ட் காஃபி ஒரு ஹாட் காஃபி வாங்கியிருக்கோம். ஏன்னா நான் ஹாட் காஃபி தான் குடிப்பேன், அவங்க கோல்ட் காஃபி குடிப்பாங்க. நான் ஹாட்டு, அவங்க கோல்டு. அதனால் வந்து ஹாட்டான பையன். எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு எங்கள் மம்மி போட்ட காஃபியில் கொஞ்சோண்டு தண்ணி கலக்கி கொஞ்சம் ஐஸ் போல எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. சீரியஸாக தெரியல, இங்கே தான் இப்படி இருக்கா இது எப்படின்னு எனக்கு ஐடியா இல்லை. எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? பட் ரொம்ப நாளாக வந்து ஸ்டார்பக்ஸ்க்கு போனோம் அந்த வாசல் வரைக்கும் அப்படி என்ன காஃபி, வந்து எனக்கு காஃபி நார்மலாக பிடிக்கும், அதனால ஜஸ்ட் ட்ரை பண்ணணும்னு பார்த்தேன். அப்படி பிடிக்கலாம்னு நினைக்கிறேன், எனக்கு என்ன பிடிக்க தெரியல. ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு இதில் மோனா அப்படின்ற ஒரு நேம் எழுதியிருக்காங்க. அப்படியே இந்த லோகோக்காக இந்த லோகோ அப்படி என்ன இருக்குன்னு தெரியல. அதுக்கு வந்து இந்த காஃபியோட ரேட் வந்து 250 rupees. ஒரு ஓடிப்ப நீ பார்த்த ஆமாப்ப ஒரு ஓடி. நான் வீட்டுக்கு போய் நானே போட்டு தரேன்னு சொல்லியிருக்கேன் மோனாக்கு. நானே போட்டுக்கிறேன், நீ கூட போட்டுக்கிறேன். இதில் என் பேர் எழுதவே இல்லை, உன் பேர் மட்டும் மோனா எழுதியிருக்காங்க. மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்ட, உருப்பட மாட்ட. இல்லை 150 rupees வந்து வாங்கிங்கன்னா வந்து இது வந்து ஹாட் காஃபி 150 rupees. இதுக்கு வந்து நேம் எழுத மாட்டாங்க, அது 250 rupees. அதுக்கு வந்து நேம் எழுதியிருக்காங்க. இது என்ன இவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க, மார்க் எடுத்து வந்திருக்கேன். காத்தாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவை இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லியிருக்காங்களா? ஆமாம், இனிமேல் நீங்கள் ஸ்டார்பக்ஸ் யாரெல்லாம் வந்தீங்கன்னா வரும்போது வீட்டிலேருந்து மார்க்கர் எடுத்துகிட்டு வந்துருக்கேன், வீட்டிலே எழுதிக்கலாம் இல்லை இதுலேயும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஸ்டார்பக்ஸ் எப்படி ப்ரீமியமாக இருக்கா, காஸ்ட்லியா? சிவாஜி காப்பியில கோமியத்தை கலந்துட்டாங்கப்பா, என்ன கொல்ல பாக்குறாங்கப்பா, ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணுப்பா. நிஜமா அப்படிதாங்க இருக்கு. சரி, ஒழுங்கா வந்து பண்ண முடியும். இனிமேல் ஸ்டார்பக்ஸ்ன்னு வெளியே தான் கேட்டேன். உன்னை பொண்ணுக்கு ஸ்டார்பக்ஸ்க்கு ஒரு கும்பிடு போடு. வாங்கினதுக்கு என்ன பண்ண முடியும்னா காமிச்சிட்டே சுற்றலாம். ஆமாம், இதாங்க ஸ்டார்பக்ஸ். நானும் ஸ்டார்பக்ஸ் காஃபி குடிக்கிறேன்டா அப்படின்னு காட்டுறியா? அமுகு டுமுகு அமால் டுமால்.